ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்போதும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது என் வாயிலேருந்து வர வார்த்தையா இல்லாம என் மனசார நான் சொல்வேன். தமிழ் வார்த்தையை பல தடவை சொல்லும்போது அது பலிதமாகும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வாழ்ற எல்லாருமே ஒரு வகையான மன அழுத்தத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேலைக்கு போறவங்களுக்கு மன அழுத்தம், ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு மன அழுத்தம், காலேஜ் போறவங்களுக்கு மன அழுத்தம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட மன அழுத்தம். இப்படி பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே ஒரு வகையான மன அழுத்தத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் 6-7 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்போனை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு டயம் இருந்தாலும் மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விஞ்ஞானம் வளர வளர அதனோட தேவைகளுக்கு ஏற்ப நமக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை சம்பாதிக்க மனுஷன் பல வகையில் ஓடுறான், பின்னாடி மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏற்றோன்னு ஒன்று இருந்தால் இறக்கோன்னு ஒன்று இருக்கும், பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும். இந்த காலத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சரி செய்யறதுக்கும் தீர்த்துக்கிறதுக்கும் அந்த காலத்திலே பல தீர்வுகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு ஔவையார் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. லேர்ன் மண்டலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னமோ ஒரு ஓவியம் வரைஞ்சி அழகுக்காக வீட்டில் மாட்டுறது அப்படின்னு தான் நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கும், நம்மளை நாமளே சீர்படுத்திக்கிறதுக்கும் இந்த ஆர்ட் ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இதை பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்ஸஸ் வரலட்சுமி பரணிதரனும் மிஸ்ஸஸ் ஜெயந்தி மேனனும் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய், இவங்க மிஸ்ஸஸ் வரலட்சுமி பரணிதரன், ஆர்ட் தெரபிஸ்ட். இவங்க மிஸ்ஸஸ் ஜெயந்தி மேனன், வார்டர் ஆஃப் எஜுகேட்டர். வணக்கம். வணக்கம். மண்டலா ஆர்ட் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? மண்டலானாலே கண்டெய்னர் ஆஃப் எசன்ஸ். அந்த வேர்ட் மண்டலாக்கான மீனிங்கே கண்டெய்னர் ஆஃப் எசன்ஸ். அப்படின்னா பேட்டர்ன்ஸ் இன்சைட் அ சர்க்கிள் வரும். ஆனா நம்மளோட எமோஷன்ஸ், அன்றாட வாழ்க்கையோட எமோஷன்ஸ் ஆர்ட் மூலியமா வெளியில கொண்டு வரதுதான் மண்டலா. அதுக்குள்ள நாங்க பண்றது சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா ஆர்ட். மண்டலா ஆர்ட்டுக்கும் சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா ஆர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மண்டலா ஆர்ட்லயே இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் தான் சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா. ஓகே. ஸோ மண்டலா ஆர்ட்ன்றது சர்க்கிள்ஸ் பேட்டர்ன்ஸ் பேசிக்கா எடுத்துட்டு போவாங்க. அதுல எந்த டெக்னிக்ஸும் கிடையாது, ப்ராசஸ் கிடையாது. ஆனா இந்த சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா ஆர்ட்ன்றது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே. அப்படி செய்யும்போது அது தெரபியூட்டிக்காவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஸோ பேசிக்கா சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா ஆர்ட் அப்படின்னா நேச்சர்ல இருக்கிற பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி மண்டலா பண்ணுவாங்க. அப்போ இது யார் வரைகிறாங்களோ அவங்களோட ரிதம், அவங்களோட அந்த தாட்ஸ் வச்சு தான் இது இதாகும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அவங்களோட தாட்ஸும் அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே அந்த ரிதமிக் பேட்டர்ன்ஸ்ல போயிட்டு வரும். இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க எமோஷனலா ஸ்டெபிளைஸும் ஆயிடுவாங்க. இப்போ இது எல்லாமே சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது, உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்மில் தான் இருக்குது. நானும் வந்தோடனே பார்த்தேன், எதுவுமே வேறு ட்ரையாங்கிளோ ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சர்க்கிளில் தான் இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது? ஏன்னா மண்டலா சர்க்கிள் ஃபார்ம்ல எதுக்கு இருக்குன்னா, சர்க்கிள் இஸ் த ஒன்லி ஷேப் which doesn't have corner. கோணங்கள் கிடையாது. ஓகே. அது சர்க்கிள் சுத்தி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன எமோஷன் அதுல கொடுக்குறீங்களோ, பாசிட்டிவ் எமோஷன், அது அப்படியே ரிவால்வ் ஆகிறது தான் அந்த சர்க்கிள் ஃபார்மேட்ல சொல்லுவாங்க. இது நான் கேள்விப்பட்டேன். இது நம்மளை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட ஓவர் திங்கிங் கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மண்டலா ஆர்ட் ஒரு தெரப்பி மாதிரி எடுக்கிறீங்கன்னோ அது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில்? கண்டிப்பா நம்ம இது தெரபிக் ஃபார்ம்ல தான் போகும். ஏன்னா ஒரு எமோஷனுமே நம்ம ரிதமிக்கா கொண்டு வரும்போது, அதுவும் வட்டத்துல கொண்டு வரும்போது அந்த ரிதம் பேட்டர்ன் சுத்தி சுத்தி போகும். அந்த சுத்தி சுத்தி போகும்போது ஆனா இது செய்முறை இருக்கு. அந்த வகை அந்த ரிதம் பேட்டர்ன் செய்யும் போது அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது தெரபியா ஃபார்ம் ஆயிடும்.
இதை ஈஸியாக பண்ண முடியுமா? எத்தனை வயசுலேருந்து இது சேரலாம்? என்ன ஏஜ், ஸ்டார்டிங் ஏஜ் அண்ட் எண்டிங் ஏஜ் என்ன? இது ஈஸியா தான் பண்ண முடியும். ஆனா கத்துக்கணும். இதுக்குன்ட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. எப்படி செய்யணும், என்ன அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம். லாங்குவேஜ் இன் தி சென்ஸ் நான் வெர்பல் லாங்குவேஜ். Yes, it is a non-verbal language where you will express through art. Okay. இந்த மண்டல ஆர்ட் வழியா non-verbal-ஆ நீங்க உங்களோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அது ஒரு ஆர்ட் ஃபார்மா கொண்டு வருவீங்க. அதுவும் ஏன் சர்க்கிள்ல வரோம்னா அந்த ரிதமிக் வந்து அந்த எமோஷன் வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டு ரிதமிக்கா சர்க்குலர்ல கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அதனாலவே சர்க்கிள் கொண்டு வருவாங்க. நீங்க பேசும்போது இது முறையா கத்துக்கிட்டா இதனோட பயன் அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க. முறையா கத்துக்கிறதுனா எப்படின்றது பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நாங்கள் நேரில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாரையும் போய் சேரணுன்றதுனால ஆன்லைன்லையும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதுக்கும் ஒரு படி மேலே போய் இப்போ நாங்கள் ரெக்கார்டட் செஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 1 hour ரெக்கார்டட் செஷன். அது அவங்க பண்ணும்போது இந்த மாதிரி பேசிக்கா மண்டல ஆர்ட் அவங்க பண்ண முடியும். இது சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டல ஆர்ட்டுடைய பேஸ். எப்படி பண்ணணுன்ற டெக்னிக்ஸும் அதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க படிப்படியாக எங்ககிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கலாம். இந்த கலையை எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம்? எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கற்றுக்கலாம்? மண்டலா ஆர்ட்ன்றது 5 வயசுல இருந்து கற்றுக்கலாம். ஆனா சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா வந்து 11 வயசுல இருந்து கற்றுக்கலாம். 11 வயசுலேருந்து நம்ம வயசானவங்க வரை எவ்வளோ வயசானாலும் கற்றுக்கலாம். ஓகே. ஆனால் கியூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அது இருந்தால் தான் ஒரு கலையை கற்றுக்க முடியும் நம்மளால. என்னங்க 5 வயசு 11 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் கற்றுக்கலான்னு சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மண்டல ஆர்ட்டோட ஆரம்ப பாடம் என்ன? இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் படிப்படியாக பேட்டர்ன்ஸ் போய் அப்படியே எமோஷன்ஸில் கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து இது எமோஷனில் கனெக்ட் ஆகிறதுனால தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆமாங்க. தட்ஸ் கிரேட். மிஸ்ஸஸ் வரலட்சுமி, இதை ஒரு தடவை ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் பூராவும் அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் அவங்களே சீர்படுத்தி போகிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கரெக்ட் மேம், இது உண்மைதான். ஆனா அந்த கோர்ஸ் அவங்க கத்துக்கிற கோர்ஸ் வந்து அந்த மாதிரி அமைப்புல இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பு பண்றவங்க வந்து அந்த ஆர்ட் தெரபிஸ்ட் அவங்க, மண்டலா தெரபிஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. ஓகே. அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ண கரெக்டா ஃபாலோ பண்ண அந்த 14 days ஸ்ட்ரக்சரோ இல்ல 1 month ஸ்ட்ரக்சரோ அது பண்ண அவங்களுக்கு அந்த கிளியர் எமோஷன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு லைஃப் டைம் அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த லேர்னிங் 14 days எந்த கோர்ஸா இருந்தாலுமே கத்துக்கிட்டு அவங்க எப்போ அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகுதோ இது யூஸ் பண்ணப்போ, இது வரையப்போ அது கிளீனா எமோஷனல் பேலன்ஸ் ஆகும். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா. இதனோட மூலம் எங்க இருந்து வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலா நம்மளோட இந்தியன் ஆரிஜின், நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த கலை, முன்னோர்கள் கொடுத்த ஞானம். That is vidya, education. Okay, இது நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த எஜுகேஷன் தான் இது. இது இங்க நம்ம நாட்டுல உருவான ஒரு கலை தான் இது. இந்தியன் ஆரிஜின். இன்னும் சொல்ல போனா இது வேதத்திலேயே இருக்கு. அப்படியா? ஆமா, வேதத்தோட கனெக்ட் ஆயிருக்கா? வேதத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கோவில்ல இந்த மாதிரி மண்டல ஆர்ட்டை வந்து வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கும் மண்டல ஆர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கோவிலுக்கும் மண்டல ஆர்ட்டுக்கு என்ன கனெக்ஷன்னா, மண்டலா வந்து நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி அதுல பண்ண ஸ்டெபிலைஸ் ஆகுமோ அதே மாதிரி அந்த மனநிலைமை இருந்தவங்க அந்த மண்டல ஆர்ட் பண்ணாங்கன்னா அந்த பாசிட்டிவ் எமோஷன் வந்து அதை போய் நிற்கும். அந்த பாசிட்டிவ் எமோஷன் ஆர்ட் ஃபார்மா நம்ம பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலவே நம்ம கோயில்ல வந்து சீலிங்ல எல்லாம் பார்ப்போம். ஆனா பில்லர்ஸ்ல வந்து வேற வகையான மண்டலாஸ் இருக்கும். அது சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து வேவ் ஃபங்க்ஷனோட ரிலேட்டட். அதனால நேச்சர் பேட்டர்ன்ஸோட ரிலேட்டட். இப்போ நீங்க சொல்லும்போது நான் ரீகால் பண்றேன். கோவில்ல போனோம்னா மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு பூ வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆனா அதுதான் சேக்ரெட் மண்டல ஆர்ட்ங்கிறது இப்ப நல்லா தெரியுது. இது கோவில்ல மட்டும்தான் பிரயோகம் பண்றாங்களா இல்ல வேற எங்கேயும் யூஸ் பண்றாங்களா? ஆனா இது கோயில்ல ஒண்டி கிடையாதுங்க. நீங்க சர்ச்லயும் மாஸ்க்லயும் எல்லா இடத்துலயும் இந்த சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலான்றது பார்க்க முடியும். அப்படியா? ஆமா, நான் சொல்ற மாதிரி அந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஏன்னா நேச்சர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றதுனால எல்லா இடத்துலயுமே இது கனெக்ஷன் இருக்கும். பேலஸ்ல கூட இருக்கும். எந்த பேலஸ் போனாலும் இந்த சீக்ரெட் ஜியோமெட்ரி ரூல்ன்றது இருக்கும். சோ அது நேச்சர் பேட்டர்ன்ஸ்ல கனெக்ட் ஆனதுனால எல்லா இடத்துலயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
இந்த ஆர்ட் இப்போ வந்து நாங்க இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களுக்கும் அமைப்பு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டோம். ஓ, இப்போ ஆர்கிடெக்சர் கூட இப்போ இது யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது அமைப்பு அந்த மாதிரி நேச்சர் பேட்டர்ன்ஸ் இது நம்ம இப்ப வீட்ல இத வைக்கிறதுனால நமக்கு அதோட வேவ் லென்த், நம்மளோட அந்த இது ஏதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். ஒரு சீக்ரெட் ஜியோமெட்ரி மண்டலா ஆர்ட்டுக்குமே ஒரு வைப்ரேஷனல் ஃபீலிங் இருக்கும். அது வந்து எந்த பொசிஷன்ல, எந்த லிவிங் ஸ்பேஸ்ல, இல்ல டைனிங் ஸ்பேஸ்ல, இல்ல டிராயிங் ஏரியால we have to select and keep it. அது ஒரு சீக்ரெட் ஜியோமெட்ரியும் செலக்ட் பண்ணி வைக்கிறதுல அந்த அமைப்பு அமைந்து வரும். And it will be very emotionally balanced and நல்லா இருக்கும். ஒரு ஃபீலிங்கே நல்லா இருக்கும். ஃபீலிங் இருக்கும். ஒரு ஹோம் ஸ்வீட் ஹோமா இருக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். சோ அது இப்பதான் வளர்ந்துட்டு வருது. அது இப்பதான் வளர்ந்துட்டு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்லயும் பாக்குறோம், மாஸ்க்ல பாக்குறோம், டெம்பிள்ல பாக்குறோம். இப்போ வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸா இருக்கட்டும், ஆர்கிடெக்ட்ஸா இருக்கட்டும், இப்போ எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆர்ட் ஒரு வகையா உட்கார்ந்து வரைகிறது அப்படிங்கிறதுனால வயசானவங்களுக்கு உதவும். இதே ஒரு சின்ன பசங்களுக்கும் நடுத்தர வயதினருக்கும் இது எப்படி சப்போர்ட் பண்ணும்னு நீங்க சொல்றீங்க? டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி அவங்கள காம் டவுன் பண்ணிட்டு ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக அவங்களுக்கு கிரியேட்டிவ் பிளாக் போயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இப்போ எல்லா வயதினருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்பெஷலி டீனேஜர்ஸ் அவங்க ப்ரூவ் பண்ணணுன்ற நிலைமையில இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் ஆகும், கிரியேட்டிவ் பிளாக்கும் போயிடும். இதை நாளைக்கு அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்கில்லாகவும் இதை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன், ஓவர் திங்கிங் கூட நீங்க ஏதோ செஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓவர் திங்கிங் எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து இந்த ஓவர் திங்கிங் செஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் செஷன் வந்து ஒரு மந்த்ல ஒரு வாட்டி நாங்க நடத்துறோம். இட்ஸ் ஜஸ்ட் only 2 hours செஷன். இந்த 2 hours செஷன்லவே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் ஓவர் திங்கிங்கும் ரிலீஸ் ஆயிடும். வித் திஸ் மண்டலா இந்த ஃபார்ம் ஆஃப் மண்டலா ஆர்ட் நாங்க பண்ண வைக்கும் போது so whoever wants to really experience எத்தனை கிளாसेस அட்டெண்ட் பண்ணா அவங்களால அதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும்? ஒரு செஷன் பண்ணாலுமே அந்த இமிடியேட் ரிலீஃப்ன்றது கிடைக்கும். ஆனா சஸ்டெய்ன்ட் ரிலீஃப் வேணும்னா இந்த கோர்ஸ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சஸ்டெய்ன்ட் ரிலீஃப் வரும். உங்க லைஃப் டைம் ஸ்கில்லும் கத்துப்பாங்க. இது ரொம்ப ஒரு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், உங்க எல்லார் கழுத்துலயுமே ஒரு பெருசா உருண்டையா போட்டிருக்கீங்களே, இது மண்டலாக்கு சம்பந்தப்பட்டது தானா? இது என்னது இது? ஸோ இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா. ஸோ நாங்கள் லெவல் 1 லெவல் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெவல் 2ல தான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியும். ஸோ வேற டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸை எப்படியெல்லாம் அவங்க ஐடென்டிட்டி மூலமா புதுசா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா இது tangible பெயிண்டிங் பேஸ்ட் நெக் ஸோ அவங்க வந்து இதை கிரியேட் பண்ணாங்க. இதுல வந்து சீக்ரெட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்படி ஒரு tangible பெயிண்டிங் பண்ணுவாங்களோ அந்த 24 கேரட் லீஃப் ஃபாயில் wood, gold 22 கேரட் கோல்ட் ஃபாயில் அண்ட் அதுல வந்து சிம்பிள்ஸ் எப்படி ஒரு tangible பெயிண்டிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பெண்டன்ட்டா பண்ணிருக்காங்க. இது என்ன, இந்த பெண்டன்ட் போட்டுக்கிறதுனால என்ன ஒரு அந்த சிம்பிள்ஸும் அந்த கோல்டு சேரும் போது, கோல்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாசிட்டிவிட்டி ஈர்க்கக்கூடிய ஒரு எலிமெண்டா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி ஈர்க்கக்கூடிய எலிமெண்டோட இந்த ஜியோமெட்ரி நம்ம போடும்போது அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகும். ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதனாலவே நாங்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொண்டு வந்து இப்போ இது நீங்களே பண்ணி நீங்களே போட்டுட்டு மார்க்கெட்ல எல்லாம் இருக்கா? மார்க்கெட்ல இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ரீசெண்டா தான் வருது. இவ்வளோ நேரம் மண்டல ஆர்ட் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி. இவங்க ஆஃப்லைன் மண்டல ஆர்ட் கிளாஸஸ் அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கோடம்பாக்கத்தில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 மண்டலாஸ் ஃபார் நவராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷனும் வைக்கிறாங்க. வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்க்கலாம். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். என்னங்க, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோட் பார்த்தோம் இல்லையா? இந்த எபிசோட் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாதி ராசாதி ராசாதி